மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைதாகி இந்தியாவில் தங்கியிருக்கும் இத்தாலி கடற்படை வீரர் தாய்நாடு திரும்ப உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் கேரள கடற்கரை அருகே இத்தாலிய வர்த்தக கப்பலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அந்நாட்டு கடற்படை வீரர்கள் மாசிமிலியானோ லட்டோர், சல்வத்தோர் கிரோன் ஆகியோர் இரு கேரள மீனவர்களை சுட்டுக் கொன்றனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இரு வீரர்களும் தற்போது டெல்லியில் உள்ள இத்தாலிய தூதரகத்தில் தங்கியுள்ளனர். இவர்களில் லட்டோருக்கு இதயத்துக்கு ரத்த சப்ளை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து உடல்நலம் குன்றியது. டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லட்டோரை சிகிச்சைக்காக தாய்நாடு திரும்ப அனுமதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வந்தது. 4 மாதங்களில் இந்தியாவுக்கு திரும்பி வழக்கை சந்திப்பார் என்று இந்தியாவுக்கான இத்தாலிய தூதர் டேனியல் மஞ்சினி அளித்த உறுதிமொழியை ஏற்று லட்டோர் இத்தாலிக்கு செல்ல அனுமதி வழங்கியது. கடந்த ஆண்டு இரு வீரர்களும் இத்தாலிய தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக தாய்நாடு சென்றனர். ஆனால் அவர்களை மீண்டும் அனுப்ப இத்தாலி மறுத்ததால் இரு நாடுகளின் உறவில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவானது. பிறகு இத்தாலி தனது நிலையிலிருந்து இறங்கி வந்து இரு வீரர்களையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது.